ஹாய் செம்மையா இருக்கு. அக்காவா போலாமா? பாடு. டான்ஸ் டான்ஸ் ஏன் டான்ஸ் திணிக்கிறீங்க? ஏற வேண்டியதானே? போலாம். எக்ஸ்ட்ரா காசு வாங்க போலாம். एक बार हेलो रिलैक्सर्स गॉड நாங்க வரோம். நீ பாரு என்ன போ. நாங்க தான் வரோம். வரலாம். அதுக்கே கடை இருக்கு. எனக்கு ஒண்ணு தானே சொல்லலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேஹா கார்டன் டு கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக வயநாடு போயிருந்தோம். அங்கே வந்து எந்த பிளேஸ்லாம் நாங்கள் போயிருந்தோம், எந்த ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம், எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 3 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோங்க. நாங்கள் வந்து கோழிக்கோடு தான் போய் இறங்கணும். அங்கேருந்து எங்களை வந்து விண்டேஜ் ரெசார்ட்டில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து எங்களை வேனில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை மணி நேரம்? ஒரு 7 போகிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொழுவோம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போகிற உள்ள தொழுவோம். ஹாய் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வந்து ரெசார்ட் வேணும்னா நீங்கள் இந்த விண்டேஜ் ரெசார்ட் புக் பண்ணுங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா ப்ளே ஏரியாவும் இருக்குது. அடல்ட்டுக்கும் இருக்குது, சில்ட்ரன்ஸுக்கும் இருக்குது. எல்லோரும் விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா இருக்குது. மீன் பிடிக்கிற குளம் வச்சுருக்காங்க. அது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த ரெசார்ட் வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு ரூம் ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கேயே நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பி நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன இடம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா, சைடில் வந்து ஒரு இது இருந்துச்சுங்க, ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. அந்த ஃபால்ஸுக்கு தான் போனோம். அந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஃபால்ஸ் மட்டும். லேசான மழையோடு நல்லா இருந்துச்சுங்க. லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது. நாங்கள் போனோன்னே லேசாக தூரல் போட ஆரம்பிச்சிது. இருந்தாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடம் பார்க்குறதுக்கு. அந்த பிளேஸ் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அங்கே எங்களுக்கு போயிட்டு குளிக்காமல் வரவே முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்களை குளிக்க விடலை. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. இரு அதிகமாக
இப்படிதான் விளையாடுவேன். அப்புறம் போகிற வழியில் வந்து ஒரு தாஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே நான்வெஜ் எல்லாமே சூப்பராகவே இருந்ததுங்க. சிக்கன், மட்டன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சில்லி சிக்கன், அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வாங்கினோம். நூடுல்ஸ் எல்லாமே. நல்ல மழை பிடிச்சிருச்சுங்க. நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே வந்ததுமே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரெசார்ட் போய் சேர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. நாங்கள் ரெசார்ட் வந்து சேர்றதுக்கே ஒரு 7 o'clock ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. அது உள்ளே நாங்கள் போகணுமேன்றதுக்காகவே உள்ளே வந்து ரூம் இருக்குது. அது உள் சைடு போனால் தான் நமக்கு வந்து ரூம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தூரம் நடக்கணுமேன்றதுக்காக நாங்கள் பக்கத்துலேயே இதோடு சேர்ந்த மாதிரி வில்லான்னு ஒன்று இருக்குது, விண்டேஜ் வில்லா. அதில் நாங்கள் போயிட்டோம். சிஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த இதுக்கு போயிட்டாங்க, ரெசார்ட் போயிட்டாங்க. நாங்கள் வந்து பக்கத்துலேயே அதோடு சேர்ந்தது தான் இதுவும். இது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு 3 bedroom இருந்துச்சு, ஒரு ஹால் இருந்ததுங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. நானும் என் பிரதரும் எங்கள் பொண்ணும் எல்லாம் சேர்ந்து தங்கிட்டோம். அதில் பாத்ரூம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, நீட் அண்ட் க்ளீனாக. பாடு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், ஃபயர் கேம்பும் பார்பிக்யூவும் ரெடி பண்ணணும்னு. அது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போனோம், டிஃபன்லாம் அவங்களே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணோம். அது பர்த்டேன்னு சொன்னோன்னுமே எங்களுக்கு வந்து அதில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் இது ரெசார்ட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். போகிற வழியெல்லாம் செம்பருத்தி பூ வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரிஜினல் கார்டு தாங்க. ஃபுல்லாக உள்ளே போனோம்னா ஒரிஜினல் கார்டு மாதிரியே தான் இருக்கும். அந்த கார்டோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் கார்டோடு சேர்ந்தது தான். இங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு, அடல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ளே ஏரியாலாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து மீன் பிடிக்கிற குளம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே தூண்டில் போட்டு எல்லாம் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கேரளாவுக்கு வந்து இங்கே வயநாடு போகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து இந்த ரெசார்ட் வந்து புக் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்விம்மிங் பூல் இருந்ததுங்க. எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப பெரிய ரெசார்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவு மீடியமாக இருந்தது. தூரமாக இருக்கு. என்ன பண்ணுறீங்க? மீன் பிடிக்கிறீங்களா? என்ன மீன்? வாங்க நம்ம வந்து ரூம் வந்து பார்க்கலாம். இங்கே தான் என் சிஸ்டர் தான் இருந்தாங்க. பால்கனி இருக்காங்க, பால்கனி. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டபுள் பெட்ரூம் இருக்குது. உள்ளே 2 ரூம் இருக்குது. இந்த சைடு வந்து உள்ளே வந்து டபுள் பெட்ரூம் வச்சுருக்காங்க. உள்ளே படிக்கட்டு வச்சு மேலே ஒரு பெட் போட்டிருக்காங்க. நல்ல பாத்ரூம்லாம் நல்லா ஸ்பேஸியஸாக சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஆப்பம் வச்சுருந்தாங்க. ஆப்பம், அப்புறம் அரிசி பத்திரி, இடியாப்பம், அப்புறம் தேங்காய் பால் நம்ம செஞ்சு கேட்டோம்னா செஞ்சு கொடுப்பாங்க. க்ரீன் டீ போட்டு கேட்டால் போட்டு கொடுப்பாங்க. எண்ணெய் டீ போட்டு கேட்டாலும் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கடலைக்கறி வச்சுருந்தாங்க, புட்டு வச்சுருந்தாங்க. தொட்ட செஞ்சுதா இவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளம்பி நாங்கள் வந்து குணா பாறை மாதிரி ஒரு குகை இருக்குதுன்னு சொன்னாங்க. மலை மேலே அங்கே போனோம். அங்கே போனால் யாருக்குமே ஏற முடியல, அது ரொம்ப கஷ்டமாக, மேலே போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் பாதி தூரம் போயிட்டு இறங்கி வந்துட்டோம். கீழே வந்து நிறைய திங்ஸ்லாம் வந்துட்டு மரத்தை செஞ்ச கரண்டி, ஸ்பூன்ஸு, அப்புறம் ஃப்ளவர் வாஷ், அந்த மாதிரி நிறைய கைவினை பொருட்கள்லாம் நிறைய எடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம்.
தம்பி ஹாய் சிஃபானா, என்ன சாப்பிட்றீங்க? நெல்லிக்காய் டேஸ்டா இருக்கா? நல்லா இருக்கா? எம்மியா? சூப்பர் சொல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு தாங்க கிளம்பி போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஜீப்பில் தாங்க போகிற மாதிரி இருக்கும், ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டு குழியுமாக ரொம்பவே ஆபத்தான ஒரு வழிங்க. ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அத்தனையுமே அவ்வளோ ஆபத்தாக இருக்குங்க. அந்த இடம் வந்து போகிற வழியெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது. பசங்களாம் ரொம்ப சத்தம் போட்டாங்க, பயந்தாங்க, அழுதாங்க பசங்கள்லாம். அது மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இடம் வந்து, அந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஐஸ்கிரீம் ஜூஸ் ஷாப் இருந்துச்சுங்க. ஜூஸ் ஷாப்பு, ஐஸ்கிரீம் ஷாப் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து கந்தன்பாரா ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு மெயின்ட்டோங்க. நாங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட் ஏற்கனவே ட்ரெயினில் வந்து எடுத்து வச்சுருந்தோம், புக் பண்ணியிருந்தோம். அதுவே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்பைசஸ்லாம் வாங்கணும். லாஸ்ட்டில் வந்து ஸ்பைசஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவங்க போட்டோ எப்படி தான் செஞ்சு தான் ஆகணும், நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது நீங்கள் எவிடன்ஸாக வைக்கிறீங்க. இரு Não, 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 não,